சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்து ஏதாவது செஞ்சு வீட்டை மறுபடியும் மீட்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். விஜயாவுக்கு அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கவும் ரொம்பவே போர் அடிக்குது. அவங்க வீட்டில் இருந்தப்போ நடந்த நாட்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி பார்க்குறாங்க. எந்நேரமும் வீட்டில் அண்ணாமலை கூடவே இருப்பார். பேசுகிறக்கு ஆட்கள் எப்பவும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. மீனா கூடையாவது ஏதாவது 2 வம்பிழுத்துக்கிட்டு இருப்போம். இப்போ பாரு, இங்கே வந்து இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறோன்னு தான் பேர். ஆனால் யாருமே இல்லை, நம்ம மட்டும் தனியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ரவியும் ஸ்ருதியுமாவது எப்போ வராங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரவிக்கு ஃபோனும் பண்ணுறாங்க. ரவி எடுத்து, ஏம்மா என்னாச்சு, ஏதாவது தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரவி இருந்துக்கிட்டு, இங்கே ஹோட்டலில் பயங்கர கூட்டமாக இருக்குமா, நம்ம தான் இன்றைக்கி வேலை செஞ்சாகணும், ஆட்களும் வரல. ஸோ வந்து நான் எப்படியும் வர்றதுக்கு 10-11 மணி ஆகிடும். நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாமா, நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி ரவி சொல்லிடுறா. அப்படி அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு, ஸ்ருதியும் வரக்கு லேட் ஆகுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரவி, ஆமாம்மா, அவளும் இப்போ தான் ஃபோன் பண்ணா, லேட் ஆகும்னு அவளும் சொன்னா, நீங்கள் எங்களுக்காக வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயாவும் ரொம்ப அப்செட்டாக வச்சிடுறாங்க. எங்கடா இவங்க போனவங்க இன்னுமே காணோம், திங்ஸ் வாங்கலான்னு 2 பேரும் போனாங்க, இன்னுமே வரல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு 2 பேரும் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே வராங்க. இவ சோஃபாவில் உட்காந்துருக்கிறத கூட கண்டுக்காமல் 2 பேரும் அவங்க ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்பவே இன்சல்ட்டாக போயிடுது. நம்ம இங்கே உட்காந்துருக்கமே ஒரு வார்த்தையாவது பேசுகிறாளா பாரு, அவள் பாட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து 2 பேரும் கீழே வராங்க. என்ன சம்மந்தி, நீங்கள் இன்னும் ரெடி ஆகலையா, நாங்கள் தான் பார்ட்டி இருக்குதுன்னு சொன்னோம்ல, நீங்கள் ரெடி ஆகிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு, பார்ட்டியா, இந்த பார்ட்டியெல்லாம் எனக்கு ஒத்து வராதுங்க, ஸோ நான் வந்து ரூம்குள்ளேயே இருந்துக்கிறேன், நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களும் கண்டுக்காமல் அவங்கவுங்க வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதியோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துடுறாங்க. நல்ல ட்ரிங்க்ஸு. விஜயாவும் அதை பார்த்துட்டு ரூமை விட்டு வெளியில் வரவே இல்லை. நம்ம வெளியில் போகவே கூடாது, என்ன குடும்பம் இது, இப்படி தான் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்து கூத்தடிப்பாங்களா, ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு, சேச்சா என்ன கலாச்சாரமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஸ்ருதியோட அம்மா ரொம்ப கம்பல் பண்ணி அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஸ்ருதியோட அப்பாவோட ஃப்ரெண்டில் ஒருத்தர் அவங்கக்கிட்ட ரொம்பவே டீஸ் பண்ணுறாங்க. ஆடுங்க பாடுங்கிற மாதிரி ரொம்ப வலிகிறாங்க. அது விஜயாவுக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. நம்ம வீடாக இருந்தால் இப்போ நடக்கிறதே வேறு, இவங்க வீடுங்கிறங்காட்டி தானே இவங்க பாட்டுக்கு ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ரொம்ப கோபத்தில் கத்திட்டு, உங்கள் வீட்டில் இருக்கிறங்காட்டி தானே என்னை இவ்வளோ அவமானமாக நடத்துகிறீங்க, நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, தெரியாமல் வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீட்டில் இருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டில் இருந்து வெளியில் வந்தவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்போது ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோவை நிறுத்தி என்னை கொண்டு போய் ஷோரூமில் விட்டுறையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்க ஷோரூமுக்கும் போயிடுறாங்க. போய் கொஞ்ச நேரத்துலேயே அண்ணாமலையோட ஃபோன் கால் வருது. இவர் எதுக்கு இந்நேரத்தில் கூப்பிட்றாரு, நேற்று வேறு நம்ம வந்து இங்கே நல்லா கவனிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம், இப்போ நம்ம வாட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவர் வேறு கிண்டல் பண்ணுவாரே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வேறு வழி இல்லை, எடுத்து பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையோட ஃபோன் காலை அட்டன் பண்ணுறாங்க. அவங்க அட்டன் பண்ணதுமே விஜயாவுக்கு ரொம்ப அழுக தாங்க முடியாமல் வந்துடுது. அண்ணாமலை, ஏன் விஜயா, ஏன் அழுகிற, என்ன ஆச்சு, அங்கே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு, என்னங்கிறது அவங்களே தவிர அந்த விஷயம் என்ன நடந்ததுன்னு சொல்லவே இல்லை. அண்ணாமலை, இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் மனோஜோட ஷோரூமில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீ அங்கே ஸ்ருதி வீட்டிலேருந்து அங்கே போன அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சரி இரு நான் நேரில் வரேன் அப்படிங்கிற மாதிரி வச்சிடுறாங்க. முத்துவும் மீனாவும் இங்கிலீஷ் டியூஷன் முடிச்சுட்டு மீனாவை வீட்டில் ட்ராப் பண்ணுறக்காக முத்து அப்போ தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. முத்துவும் மீனாவும் என்ட்ரு ஆனதையும் அண்ணாமலை யார்கிட்டையோ ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் வந்து, என்னப்பா யார் கூட இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை இருந்துக்கிட்டு, உங்கள் அம்மா தாண்டா, ஏதோ அங்கே பிரச்சனை போல், அவள் அங்கே சண்டை கட்டிட்டு மனோஜோட ஷோரூமில் போய் தங்கியிருக்காளாமா, என்னன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு, அம்மா நானும் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதும் விஜயா அண்ணாமலை பார்த்ததையும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. என்னங்க இங்கே பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் என்னை அவமானப்படுத்திட்டாங்கங்க, ஒரு பால் காப்பிங் கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, ரூமை நான் இருக்கும்போதே ரூமை பூட்டி லாக் பண்ணி சாவி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்கங்க. அதை விட நேற்று நைட்டு ரொம்பவே அராஜகம் பண்ணிட்டாங்க.
பார்ட்டி அது இதுன்னு சொல்லி குடிச்சுக்கிட்டு என்கிட்ட ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னை அவமானப்படுத்திட்டாங்க, இனிமேல் அங்கே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இங்கே மனோஜோட ஷோரூமுக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை இருந்துக்கிட்டு அதுக்கே நீ இங்கே வந்த, நீ முத்துக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா அவன் வந்து உன்னை அங்கே மீனா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு என்ன நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க, நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வராமல் இங்கேயே இருக்க போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் இங்கேயே மனோஜ் கூட இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துட்டு அம்மா இங்கே எழுத்தொல்லை பயங்கரமாக இருக்குது, நானே இங்கே படுக்க முடியல, நீங்கள் எப்படி இங்கே படுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ரோஹிணி அங்கே தங்கறக்கு இடைஞ்சலாக இருக்குங்கிறங்காட்டி மனோஜ் அப்படி சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரவி சும்மாவாமா இருந்தான் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறா. அப்படி அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு ரவி அங்கே இல்லைடா, அவன் வந்து ஹோட்டலுக்கு போயிட்டான், ஸ்ருதியும் ரவியும் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க, அதனால நான் மட்டும்தான் இருந்தேன், அப்போ தான் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஜயா. உடனே முத்து இருந்துக்கிட்டு இதுக்கு தான் சொல்கிறது பணக்காரங்களை நம்பி எப்பவும் போகக்கூடாதுன்னு, பணம் முக்கியம் இல்லைம்மா, மனசு தான் முக்கியம், மனசு இருந்தால் எங்கே வேணாலும் நம்ம நல்லா இருக்கலாம். மீனா வீட்டில் பாரு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க தெரியுமா, நீ தான் பணக்காரங்க வீடு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி குத்தி காட்டுறாங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு தெரியும்டா நீ இப்படி தான் குத்தி காமிப்பேங்கிறக்காட்டு தான் நான் உன்னை சொல்ல வேண்டான்னு நினச்சேன், அதுக்குள்ளே உங்கள் அப்பா உன்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீனா வந்துட்டு சும்மா இருங்க நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட போய் அத்தை நீங்கள் எங்க கூட வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. விஜயா இருந்துக்கிட்டு எல்லாம் என் நிலமடி, நீ எல்லாம் கூப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை இருந்துக்கிட்டு இப்போ கூடவா நீ திருந்த மாட்ட விஜயா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. விஜயா அண்ணாமலை கோவப்படுறதை பார்த்துட்டு ரொம்பவே அமைதியாகிடுறாங்க. அப்புறம் விஜயா திரும்பி ஏங்க அதுவே சின்ன வீடு, அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க, இதில் நானும் வந்தேன் அப்படின்னா எப்படி அங்கே தங்குறது சொல்லுங்கள் பார்க்கலாம், வேணும்னா நம்ம பார்வதி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலையும் முத்துக்கிட்ட திரும்பி ஆமாண்டா முத்து எல்லாரும் அங்கே தங்குறதுக்கு இடம் பத்தாதில்ல, நாங்கள் வேணால் வெளியில் எங்கேயாவது தங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு. அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு அப்பா என்னப்பா நீ இப்படியெல்லாம் பேசுகிற, நீ இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன், வாங்க எல்லாரும் இல்லைன்னா வெளியில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படி அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு என்னங்க நீங்களும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நம்ம வீடு கீழே நம்ம எதுக்காக வெளியில் தங்கணும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோ பெரிய வீடு பத்தலையா நம்மளுக்கு, நம்ம மனசு தான் காரணம், சின்ன இடமா இருந்தாலும் சரி பெரிய இடமா இருந்தாலும் சரி நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலையும் மீனா ரொம்ப கம்பல் பண்ணுறங்காட்டி விஜயா கிட்ட விஜயா நம்ம அங்கேயே போகலாம், இல்லைனா அது சம்மந்தி சங்கடப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயாவும் சரி வந்து தொலைகிற எல்லாம் என் நேரம், இவன் மட்டும் கரெக்டாக இருந்திருந்தானே எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி மனோஜை திட்டுறாங்க. இதையெல்லாம் ரோகிணி ஷோரூமில் மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. ரோகிணி அங்கே இருக்கிறத யாருமே கவனிக்கலை. இவங்க எப்படா போவாங்க, நம்ம எப்போ வெளியில் வரலான்னு ரோகி வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. மனோஜோட மொழியே சரியில்லை, எல்லாரும் கிளம்ப போகிற நேரத்தில் முத்து இருந்துக்கிட்டு என்னடா இந்த மொழி முழிக்கிற, வேறு ஏதாவது தப்பு பண்ணிட்டியா என்ன, இல்லைன்னா இந்த மொழி முழிக்க மாட்டியே, உன் மொழியே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறா. அப்படி அதுக்கு மனோஜ் இருந்துக்கிட்டு ஏன்டா நீ எப்போ பாரு என்னை குறை சொல்கிறதுலே தான் இருப்பியா, நான்லாம் நல்லா தான் இருக்கேன், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீனா இருந்துக்கிட்டு நீங்கள் வம்பு இழுக்காமல் வாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் கிளம்பி முத்து காரில் மீனா வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே ஷோரூமில் மனோஜும் ரோஹிணி பார்த்து கூப்பிட்றா. அப்படி அவங்கெல்லாம் போயிட்டாங்க வான்னு சொல்லி. ரோஹிணி இனிமேல் நீங்கள் வர வேண்டாம், அம்மா எப்போ வேணாலும் இங்கே வரலாம், நீ பாட்டுக்கு இங்கே வந்து இன்றைக்கி ஒரு நாள் தப்பிக்கிறக்குள்ளேயே பெரும்பாடாகி போச்சு, இனி நீயும் வந்து இங்கே இருக்கிறது என்றைக்காவது ஒரு நாள் அம்மா பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி இருந்துக்கிட்டு ஏன் மனோஜ் இவ்வளோ பெருசாயிட்டேன், இவ்வளோ தொழிலும் சொந்தமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பொண்டாட்டி தானே நான் வந்து இருக்கிறதுல எதுக்காக உங்கள் அம்மாவுக்கு இப்படி பயந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜ் இருந்துக்கிட்டு எல்லாம் உன்னால தான், நீ மட்டும் ஒழுக்கமாக இருந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துட்டு சரி சரி விடு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோவமாகவே கிளம்பி போயிடுறாங்க. அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் மனோஜோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு ஏன் பாஸ் உங்கள் வாழ்க்கை இப்படியே போர்க்களத்தில் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்படி தான் கதையை கொண்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.